வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. காரணம், ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் இப்போதைக்கு இந்த மாதத்தில் உச்சம் பெறுகின்ற காலங்களாக, அதாவது திரிகோணத்தில் அமர்ந்துருக்காரு. 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து உச்சம் பெறுகின்ற காலம். அவர் இடம்பெயர்ந்தால் தான் உச்சம் என்பதை இருவேறு கொள்கை விளைந்து திரிந்து வாழ்ந்துகின்ற காலம். செவ்வாயோட வீட்டில் இருந்தாலே தலைமை பொறுப்பெலாம் வந்து சேர்ந்துட்ருக்க நேரம். நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு தலைமை பொறுப்பாளருடைய பதவிகள் வந்து கிடைச்சிருக்கும். என்னங்க உழைப்பு தான் இருக்குது, உடம்பு என்னால் உடுத்த முடியல சாமி, ஒரே அயராத உழைப்பு, சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் எல்லாம் உண்டு. அந்த இடம் என்று சொல்லக்கூடிய 15 தேதிக்கு அப்புறம் இடப்பெயர்ச்சி மூலயமா தான் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். உடம்பு கொஞ்சம் சுதம் கொடுக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் உண்டு. கார் வாங்கிறதுக்கான பாக்கியம், காரு வண்டி வாகனங்களோ டூ வீலரோ ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த 15 தேதிக்கு அப்புறம் சிம்மராசிகாரங்களுக்கு ஏற்பட போகுது. ஐயா, சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த மாதம் முழுவதும் சுப சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நடைபெற போகுது. அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 16ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி. இது வரைக்கும் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று காணந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தை குருவோடு சேர்ந்து சுக்கிரனும் செயல்படுவதால் திடீர் திருமண வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் கதவு திறக்க முடியல ஐயா, காதல்லே ஓடிட்டுருக்குன்னா திருமணம் வரைக்கும் அழைத்து சென்று விட்டுவிடும். தயவு செய்து சிம்மராசிகாரங்க புரிஞ்சுங்க. இந்த நேரத்தில் காதல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் திருமணத்தை வரைக்கும் அழைத்து சென்று திடீர் திருமணத்தை கொடுக்கின்ற காலங்களாக மாறிவிடும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம். இந்த நேரத்தில் தடையில்லாத அமைப்பு, திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வருகின்ற காலங்களாக மாறும். வருகிற 16 என்று சொல்லக்கூடிய அமைப்பு, 16/5க்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தடையில்லாத அமைப்பை கொடுத்து விடும். யாராலே நம்மளால் மாற்ற முடியாது. அந்த 11லேருந்து நேரடியாக எங்கே பார்ப்பாங்கன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அந்த 5 என்று சொல்லக்கூடிய புத்திரபாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான காலத்தை ஏற்படுத்தும். தடை. அதே போல் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி, நம்ம ராசிக்கு 9ஆம் அதிபதி ஆட்சி பெறுகின்ற காலம். அதனால தான் இந்த வார்த்தையோட சொல்கிறோம். 10ஆம் தேதியிலேருந்தே அதுக்கான அமைப்புகள் தேடி வர ஆரம்பிச்சிடும். மங்கள ஒளி நம்மளிடத்துலையும் நம்ம சார்ந்த விஷயத்தை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரத்தை நேரடியாக பார்ப்பார். இது வரைக்கும் கலத்திரஸ்தானம் வேலை செய்யலைன்னா இனி வேலை செய்கின்ற பாக்கியம். 10ஆம் தேதியிலேருந்து இவங்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகள், காதல் திருமணங்கள், காதலோடு போகாது திருமணத்தை வரை அழைத்து செல்லும். இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னு நீங்கள் அப்புறம் தான் அடுத்த பிறகு தான் தெரியும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுகள் இருந்து திருமண உறவுகள் வரைக்கும் செல்லுகின்ற காலமாக இந்த மாதம் ஈடேறக்கூடிய அமைப்புகள் அதிகமாக காணப்படுத்தியா. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள். ஏன் நடந்தது, எதனால் நடந்ததுன்னு சொல்கிற அளவுக்குலாம் நம்மளால் பாக்கியம்லாம் கிடையாது. அதனால் இந்த நேரத்தில் குட் டைம் த ஸ்டார்ட் நவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி 10ஆம் இடத்துலேருந்து நம்ம ராபஸ்தானம், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றதால அதிகாரமும் ஆட்சி பெறுகின்ற காலமாக மாறப்போகுது. அதனால் எதையும் செய்கின்ற தன்னம்பிக்கை பெறுகின்ற அமைப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையும் இனி இந்த மாதத்தை 15 தேதிக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கின்ற அமைப்பு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் இறைவன் விட்ட கட்டளையாக நாம் செய்கின்ற வேலையை செய்து முடித்தால், செவ்வனமே செய்து முடித்தாலே உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ந்துடும். நிறைய பேருக்கு இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும், நான் இல்லைனே சொல்ல. அங்கே செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும் பொழுதெல்லாம் தண்டனை தருகின்ற காலம். 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு சாந்தம் என்பது, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த வாக்குஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வீட்டில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஒரு 10 தேதிக்கு அப்புறம் ஒரு சாந்தத்தை கிடைக்கும். எப்பா எனக்கு போதுண்டா சாமி, என்னை விட்டா போதுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தரம் மாறுகின்ற காலம். சிம்மத்தை பொறுக்கும் அடித்தளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அடிதாள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லைங்க. வீடு கட்டுறதுக்கு ஆசை வந்துச்சு, இடம் வாங்கிறதுக்கு ஆசை வந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லை, அதெல்லாம் இனிமேல் ஈடு ஏறுகின்ற காலம். இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் இனிமேல் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நிறைய பேருக்கு இந்த வீடு சார்ந்த விஷயம், வீடுக்கான அமைப்புகள், செலவீனங்கள் செய்தாலும் இதுக்காக வீடுக்காக செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். ஏன்னா சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக அவர் எங்கே பார்ப்பார்னா சிம்மத்துக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். இது வரைக்கும் கட்டலைன்னா அதுக்கான அமைப்புகள் தேர்றதுக்கான அமைப்புகளும், இல்லை வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான அமைப்புகளும், அதுக்கான செலவீனங்கள் செய்யறதுக்கான அமைப்புகளும் தேடி வரப்போகுது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும்.
ப்ரமோஷனுக்காக காத்திருந்தால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க, இப்பொழுதைக்கு கிடையாது. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் தருகின்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. எங்கு சென்றாலும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா தயவு செய்து வாங்கி கொள்ளுங்கள். இந்த மாதமே நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாங்கன்னா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அதை பற்றி நீங்கள் தடையே நினைக்காதீங்க. எப்பா சாமி விட்டால் போதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்ததுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் போது அந்த இடத்த விட்டு நம்மளை விலகி வைக்கும் போதே நீங்கள் ஓரளவுக்கு சமாதானத்துக்கு வந்துடுவீங்க. நல்ல விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். திருமணமாகட்டும், குழந்தையாகட்டும், இதெல்லாம் எல்லாமே கிடைக்கின்ற பாக்கியம், அதாவது ஒரு உன்னதமான அமைப்பை எடுத்து செல்லுகின்ற காலம் என்று கூட சொல்லுவோம். அதே போல் நல்ல விஷயங்கள் என்று சொன்னால் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, நிறைய கடன் வாங்கிட்டையா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இனி கடனில் என்னென்ன விஷயத்தில் நாம் தடுத்து நிறுத்தி அதிலேருந்து நாம் எவ்வாறு வெளிவரப்போகின்றது ஆதங்கத்தையும் மனதுக்குள் ஏற்றுவாங்க. இது வரைக்கும் ஏற்றலைன்னா இனிமேல் ஏற்றிக்கொள்வார்கள். இதிலிருந்து எவ்வாறு நாம் விடுபடணும், இந்த மாதிரி விஷயத்திலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுன்ற மாதிரி ஒரு எண்ணங்களும் இந்த நேரத்தில் தோன்றும். இந்த மாதத்தில் அதெல்லாம் கொடுக்கும். காரணம், சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியும் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் இப்போ நடக்க போகுது. புனர்பூச நட்சத்திரத்தான் இருக்கார். அவர் இடம்பெயர்ந்து வருகின்ற காலம், உச்சம் பெறுகின்ற 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற நல்ல தனஸ்தானம் கிடைக்கும். கவலையே படாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. எல்லாமே பேடு என்பது, அஷ்டமத்து சனி என்பது நிறைய பேருக்கு பேடு மட்டுமே நினச்சிட்ருக்காங்க. அதாவது ட்ரைனிங் பீரியட் என்று சொல்லலாம். இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தாண்டி வருகின்ற காலங்கள் எப்படா கிடைக்கணும், இந்த அஷ்டமத்து சனியில் கிடைக்கணும். ஜென்ம சனியிலோடு நான் இவ்வளோ அவஸ்தைப்பட்டதில்லை சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அஷ்டமத்து சனிலையும் கண்டக சனிலையும் இந்த ஒளி பெற்ற ராசிகள்லாம் வந்து அடிமையாக கடுமையான தாக்கத்தெல்லாம் அனுபவிக்கின்ற காலம். ஒளி பெற்ற கிரகங்கள் என்பது கடகமும் சிம்மத்தையும் குறிக்கும். அந்த சூரிய ஒளி தடுக்கின்ற காலம். அதேமாதிரி நிறைய பேருக்கு அந்த இருள் மூழ்கின்றாவில் கண் புருவெல்லாம் வந்து கருவளையத்தில் உருவாகிருக்கு. இரவு நேர தூக்கம் என்பது இல்லாமல் போகிறது. இறை வழிபாடோடு இவங்கெல்லாம் இந்த திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய ஸ்தலம், திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஊர் தான். அங்கே அருகாமையில் அங்கே 4 ரோடுலேருந்து 7 கிலோமீட்டர் உள்ளே போனோம். அங்கே விவசாய நிலங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் ஸ்தலத்தை சென்று வழிபடும் பொழுதெல்லாம் இவங்க திருக்கொள்ளிக்காடு சென்று வழிபடுவதும், திருவானைக்காவல் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு, அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு 2 ஆற்றுப்படுக்கைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அந்த அகிலாண்டி ஈஸ்வரி வழிபடும் போது நம்ம வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் பண்ணி விட்டுருவார். எல்லாருமே நான் சனி பகவானுக்கு வழுக்கு போடுறேன் இதை போடுறலாம் இல்லை. முதல்ல எண்ணத்தை கொடுப்பதும் சிவனே, எண்ணத்தை வரவைக்கும் இறைவனே என்று முதல்ல நாம் நினச்சிக்கணும். இந்த எண்ணத்தை எப்போ கொடுக்குறோன்னா அப்போலேருந்து நாம் வெளியே வந்துடும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் சிம்மராசிக்கு ஏற்படும். இது சின்ன பரிகாரமாக எடுத்து சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வரத்துக்கு திருக்கொள்ளிக்காடும் திருவானைக்காவலும் சென்று வர சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், சின்ன சின்ன உபாதைகள்லாம் மாறும். இந்த ட்ரைனிங் பீரியடாக கடந்து வருவதே, எப்போவுமே கடந்து வருவதே தான் பரிகாரமே. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பரிகாரம் என்று சொன்னால் இந்த விவசாய ஐயா எனக்கு கல்யாணம் ஆகலை இது மாதிரி விஷயத்துக்கு பரிகாரம் சொன்னால் பரவாயில்லை. நாம் வாங்கின கடனுக்கு நாம் செய்கின்ற வேலைக்கு இறைவனை போய் குற்றம் சொல்லுவதும், நாம் செய்கின்ற வேலையில் எது தவறுகள் செய்தால் அதை நம்ம மேலே குற்றம் சாட்டாமல் மற்றவரை சொல்வதும் தவறு. அதனால் நாம் நம்மளை புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் நம்மளை புரிஞ்சினாவே போதும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் பொறுமை சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப நன்மையை தரும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சாந்த ரூபத்தை மாற்றும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கத்தை பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்க 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இல்லை நாமளே ஒரு தலைமை பொறுப்பேற்று நடத்துகின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துகிறையா, இதில் ஒரு தலைமை பொறுப்பாற்ற நடத்தினா அந்த செவ்வாய் பகவான் இடம் பெயர்ந்த பிறகு 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற போகிறார். அப்போது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் திரிகோணத்தில் அமருகின்ற கிரகம் எல்லாமே நன்மையை தரும். அதே போல் 10ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வருவதும் உங்கள் வாழ்வில் வேலை சார்ந்த விஷயம், ப்ரமோஷன் காத்திருந்து வேலைக்காக காத்துட்டுருக்கோம், அரசாங்க வேலைக்காக காத்திருந்தால் அதெல்லாம் ஈடேறுகின்ற காலமாக இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது என்பது தான் கொஞ்சம் சங்கடத்தை தரும். அதில் தான் கொஞ்சம் தாக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் வழியில் சார்ந்த விஷயத்தில் தாக்கத்தை கொடுக்கும், கடன் சார்ந்த விஷயத்தில் தாக்கத்தை கொடுக்கும். இந்த மாதிரி 2 விஷயத்துலையும் கொடுக்கும். காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தாக்கத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு காதலாக வரைக்கும் போகாமல் திருமணத்தை வரை அழைத்து சென்று விடும். 16 தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்க பொறுமையும் நிதானத்தை கடைபிடிப்பது என்பது ரொம்ப முக்கிய தருணம். நல்லதை நடத்தும், நல்லவே நடக்கும்.